கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விட்டு கொடுத்து வாழ்ந்தது போதும் கன்னிராசிக்காரர்களே. அடுத்தவர்கள் உங்களை சுயநலமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த காலம் இனிமே இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கன்னிராசி வாழ்க்கையில் விளையாடி விட்டோமே. கன்னிராசி உடைய வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனைகளை இவ்வளவு மோசமாக இருக்கேன்னு நினைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழணும். ஒரு ரகசியம் சொல்கிறேன் கன்னிராசி நேயர்களே. கால புருஷ்வ தத்துவத்தின் 6வது ராசி ரணரூண ருத்ரஸ்தான அதிபதி, புதனை அதிபதியாக கொண்ட ராசி. இந்த சுக்கிரன் நீச்சமாகிறதுனாலே என்னமோ எந்த ஒரு ஆசைப்பட்டதுமே நடக்காது. எல்லா இடத்திலும் ஏமாற்றம், எல்லா இடத்திலும் மனசில் ஒரு வலி, ஒரு வேதனை. இந்த நிமிஷம் கூட சந்தோஷமே இல்லாமல் ஒரு நரகத்தில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏன் அந்த தனிமையில் வாடுறோம்? இது யாருக்காக வளரும்? என்ன விஷயத்தில் என்னோட இவ்வளவு கர்மாவை அனுபவிக்கிறேன் கேட்கின்ற கொஸ்டின் அதிகமாக இருக்கும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் அவங்க செய்யக்கூடிய ஒரே தப்பு விட்டு கொடுத்து வாழுறது தான். நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு நாள் சரியாக போயிடும். நம்ம விட்டு கொடுத்து போகலாம். அவங்க விட்டு கொடுத்து போகிறதுனாலையோ என்னமோ ஒரு திருமணம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அசிங்கப்பட்டு அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்காமல் போய் இதை நினச்சி வாழ்க்கையில் வருத்தப்படாத கன்னிராசி நேயர்களே கிடையாது. உங்ககிட்ட நான் ஒரு 50 ரூபா கொடுக்குறேன்னா நீங்கள் எனக்கு 50 ரூபா கொடுத்து எழுதி வைப்பாங்க இல்லை. ஆனால் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்த பணத்தை மறந்து நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லுக்காக வாழ்க்கையை இழந்து போராடிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச நபர்கள், தெரியாத நபர்கள், 4 பரவாயில்லை, நல்லா தெரிஞ்சவங்க நம்மளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தும் போது மனசில் ஏற்படுற வேதனை வலியும் யாருக்கிட்டையும் சொல்லி அழமாட்டாங்க. ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் வெளியே தெரிஞ்சு பிரச்சனையாக இது அதில் மன வருத்தமாகி இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மனசை உடைச்சி காயப்படுத்துகிறாங்க. யாருடைய நம்பிக்கையும் நம்ம பெற வேண்டாம். ஆனால் எல்லாருக்கும் நம்பிக்கையாக இருக்கணும்னு நினச்சா நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்களே. இதுக்கு என்ன காரணம்? ஒரு விதத்தில் உடலால் பிரச்சனை, ஒரு விதத்தில் மனதால் பிரச்சனை, ரெண்டுத்தையும் சுமந்து கேட்டு துலாபாரமாக இருக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு நிமிஷம் ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி பிரச்சனைகள், நினைவூட்டக்கூடிய சொந்தங்களும் நண்பர்களும் நட்புகளும் வாழ்க்கையில் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லாருமே இல்லாமல் நம்ம தனியாக சிறகடிக்கக்கூடிய பறவையாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தாலும் மனதில் இருக்கக்கூடிய பாசம், அன்பு அடுத்த ஒரு அன்பு தேடுது. அந்த அனுபவம் அசிங்கப்படுத்துகிறது. அந்த அன்பு உங்களை ஏமாத்துது. அந்த அன்பு உங்களுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததா? சரித்திரமே கிடையாது. இறை வழிபாடு மேற்கொள்ளாத கன்னிராசி நேயர்களும் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் முழுவதும் இறை வழிபாடு செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அதிக பிரச்சனையை சந்திக்கிறதா அவங்களுக்கே தோணியிருக்கும். காரணம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் கடவுளை வணங்கவே இல்லைன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஆனால் எப்போ கடவுளை வணங்க பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் உடைய பவர் குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று சொல்கிறேன், தவறு செய்தவர்கள் சரியான நபர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. அவங்க சரியானவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை தவறி மன்னிக்கக்கூடிய நபர் யார் பார்த்திங்கனாலும் கன்னிராசிக்காரர்கள் தான். தன்னுடைய வீட்டிலும் சரி, தன்னுடைய அலுவலகத்திலும் சரி, தன்னுடைய நட்பு வட்டாரத்திலும் சரி,
தவறு செய்தவங்களும் சரி, என்னால் ஒரு விஷயத்தை நாம் அனுபவித்து இருப்போம். அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய சுபாவம் தாங்க இன்றைக்கும் நல்லவங்க அப்படிங்கிற பேரை உண்டாக்குது. உங்களை வெளிப்படையாக யாருமே பாராட்ட மாட்டாங்க. உங்களை விழிப்புணர்வு யாருமே மோட்டிவேஷன் பண்ண மாட்டாங்க. யாருமே உங்களுக்கு பெருசாக உங்களை தூக்கி விடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதை யாருமே புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. சிம்பிளாக சொல்கிறேனே, உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, உங்களை உபயோகப்படுத்தி கொள்வார்கள். ஆனால் உங்களுக்கு ஆதாயம் என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கட்டாயம் செய்ய மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை கிடையாது. கன்னிராசி நேயர்களே, இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ, யாருக்காக உங்களுடைய லட்சியத்தையும் எதையும் மாற்றிக்க மாட்டீங்களோ, எதிலும் ஒரு சுயநலம் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் உழைக்கிறீங்க, ஏதாவது பலன் கிடைக்குமா? நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் உழைக்கிறீங்க, ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படிங்கிற யோசனை வைத்து கொள்ளாதீர்கள். முழுவதுமாக உங்களுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை யாராலும் எந்த இடத்திலும் அவருடைய உழைப்பை ஏமாற்ற முடியாது. அது உண்மைங்க. கன்னிராசிக்காரங்க கிட்ட பெண்கள் இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிறது ரொம்ப நியாயமானதாக இருக்கும். ஒரு கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கோபப்படுறா அப்படின்னா அது கண்ணகிக்கு ஈக்குவலாக இருக்கும் அர்த்தங்க. அவ்வளோ ஒரு நியாயமாக, அவ்வளோ ஒரு தீர்க்கமாக பேசுவாங்க. ஏன்னா மனசில் எதையும் வைத்து கொள்ளாமல் புதனின் அஸ்திரத்தை உள்ளவர்கள். வாக்கு அப்படி என்கிற அஸ்திரத்தை யூஸ் பண்ணும்போது உண்மை அப்படிங்கிற தன்மை மட்டும்தான் வெளிப்படும். யாரையும் பழி சொல்லும், தீங்கு சொல்லும் நினைக்காதவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க தொட்டா ஒரு விஷயம் ஜெயமாகும். அவங்க பேசுனா அது வாக்கு உண்மையாகும். ஆனால் இவங்க உழைப்புன்னு வந்துட்டா அவ்வளவு உண்மையாக டெலிகேஷனாக இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அதில் திறன்பட நம்ம பார்த்துக்கணும் அவசியம் கிடையாது. அவங்களே அந்த ஆஃபீஸை நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு முதலாளி இருந்து எந்த அளவுக்கு உண்மையாக அந்த ஆஃபீஸை நடத்தணுமோ அந்த அளவுக்கு அவங்களே அதை பார்த்துக்கக்கூடிய உண்மையின் விசுவாசம், தன்னம்பிக்கை உடையவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். ஒரு சில கன்னிராசிக்காரர்கள் கேட்குறாங்க, நான் கும்பராசியோட திருமணம் பண்ணிட்டேன், மேச ராசியே திருமணம் பண்ணிட்டேன், நான் வாழ்க்கையில் தவறு செஞ்சுவிட்டேன், என்னுடைய ஹஸ்பண்டும் மனைவியும் ரொம்ப கோபப்படுறாங்க, என்னால் சமாளிக்க முடியலன்னு அந்த கோபக்கார ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள சமாளிக்கக்கூடிய பக்குவம் யாருக்கு உண்டுனா கன்னிராசி நேயர்களுக்கு தான் உண்டு. ஒரு வீட்டில் அந்த வேலை செய்யக்கூடாது ரூல்ஸ் இருக்கும்ல, அந்த ரூல்ஸ் உடச்சி நான் அந்த வேலையை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நற்பண்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாலும் கன்னிராசி நேயர்களுக்கு தான் இருக்குது. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தின் மகாலட்சுமி கூட சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசிக்கு தான் உண்டு. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரன், அவங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். ஸோ இப்படி ஒரு அமைப்பு வேறு யாருக்குமே இருக்காது. அந்த சுக்கிரனை அதிகமாக பவர்ஃபுல்லாக, ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனாக இருக்கும்போது சுக்கிரனை தன்வசமாக வைத்து கொண்டால் வெள்ளிக்கிழமை தோறும் எந்த விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். இல்லையா, நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை சுக்கிர ஹோரையில் செஞ்சு பாருங்கள். கன்னிராசிக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வழிபட வேண்டிய கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். நிறைய பெருமாள் கோவிலுக்கு போகலாம். கன்னிராசி நேயர்கள் வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக தூக்கிவிடும். எந்த கோவிலுக்கும் போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். அவ்வளோ பவர்ஃபுல். சுக்கிரன் பலம் ஆச்சுன்னா பாக்கியஸ்தானமும் சரி வளம் பெறும்போது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எதிர்பாராத நிறைய எக்ஸ்ட்ரா நிலையாக விஷயம்
நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம் என்ன? அடுத்தவங்க நம்மளை தூக்கி விடணும், அடுத்தவங்களோட உதவி நமக்கு தேவை, உதவி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நாளுமே யோசிக்காதீங்க. நம்மளுக்கு அவங்களோட நட்பு தேவை, அவங்களோட அன்பு நமக்கு தேவை அப்படிங்கிறது சொல்லிட்டு ஏங்காதீங்க. அது லைஃப் ஃபுல்லாக ஒரு 50% மட்டும்தான் கிடைக்குமே தவிர 100% உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ உங்களை நீங்கள் தான் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும், உங்களை நீங்களே தான் வளர்த்துக்கணும். 2வது விஷயம், எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஆன்மாவுக்கு மட்டும் நீங்கள் உண்மையாக இருங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு மன உடைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். இன்றைக்கி நீங்கள் சொல்லிடுவீங்க, நாளைக்கு அதுவே உங்களை காயப்படுத்தும். 3வது விஷயம், ஃபேமிலியில் நிறைய விஷயத்த செய்யணும், ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக திங்க் பண்ணணும், பழைய விஷயங்கள் அதிகமாக போட்டு யோசிக்கக்கூடாது. நம்மளை நம்பி வந்தவங்களை நம்ம காப்பாற்றணும். ஒரு வேலைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிற நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று தான் போவீங்க. எல்லா நேரமும் மற்றவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் உங்களை பற்றி யாரும் யோசிப்பாங்க? உங்களை பற்றி யோசித்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்ல தயாராக இருங்க. நீங்கள் என்றும் மேன்மேலும் சீரும் சிறப்புடனும் செல்வ செழிப்புடனும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.